வணக்கம். இன்னைக்கு 16 பிப்ரவரி 2021. டைம் வந்து கரெக்டாக 9:35 ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம 37,600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 37,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ரோபோவில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். 37,600 கால் ஆப்ஷன் ரோபோவில் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். 37,600 கால் ஆப்ஷன், 37,600 புட் ஆப்ஷன். இன்னும் வந்து ஸ்கேல்பிங்க்கு எதுவும் எடுக்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சைட்வேஸ் தான் போகும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸ்கேல்பிங் எடுத்த உடனே திரும்ப நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறேன்றதை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்கேல்பிங்க்கு வந்து 37,500 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மார்க்கெட்டில். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம 37,500 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம். ரோபோவில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். 37,500 கால் ஆப்ஷன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 37,600 கால் வந்து 651 கிட்ட வந்ததுன்னா செல்லு, 720 மேலே போச்சுன்னா பை, 144 கிட்ட வந்ததுன்னா பை, 100 கீழே போச்சுன்னா செல்லு. அதே போல் 37,600 புட்டு வந்து 876 கிட்ட வந்தால் செல்லு, 956 மேலே போச்சுன்னா பை, 300 கிட்ட வந்ததுன்னா பை, 250 கீழே போச்சுன்னா செல் ஆகும். இப்போ பார்த்தோன்னா 37,500 கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் அடிச்சிருக்கோம், 4 லாட்டு ஸ்கேல்பிங்கில். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 155 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓட்டம் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் மார்க்கெட்டில் சுத்தம் ஓட்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ரொம்ப சைட்வேஸில் போயிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் எதுவும் மூவ்மெண்ட் கொடுக்குது. இனியும் நம்ம வந்து 37,500 கால் ஆப்ஷன் வந்து 37,500 கால் ஆப்ஷன் நம்ம வந்து ஸ்கேல்பிங்கில் ஷார்ட் போட்டிருக்கோம். 37,500 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் ஷார்ட் போட்டு நமக்கு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஒன்றும் ஓட்டம் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில். இப்போதைக்கு பார்க்குறோம் 3,800 இருக்குது. நாம் வந்து 303 போட்டோம். இப்போ வந்து 266 இருக்குது. நான் வந்து ஒரு 325 தான் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தோன்னா ஒரு 2,000 தான் ஸ்டாப் லாஸ் எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நான் போட்டு வச்சுட்டேன் 325. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்னும் அடிப்பான்னு தான் தோணுது கீழே. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 12:30 மணி ஆகுது. ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை சுத்தமாக மார்க்கெட்டில். போட்ட ஸ்கேல்பிங் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸ்கேல்பிங் போட்டது வந்து அப்படியே தான் இருக்குது. இதுக்கு எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஒரு -640 ரூபா இருக்குது. 308 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம போட்ட 37,500 ஆப்ஷன் கால் ஆப்ஷனு நமக்கு வந்து 325, 26 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரோபோ அந்த இடம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோ தட்டிட்டு வெளியில் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஓட்டம் இல்லை. திடீர்னு ஏதாவது ஒரு சைடு பஸ்ட் ஆகிடுவோம். அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். வெறும் 2,000 தான் இந்த ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க்கே எடுத்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிளாஸ்ட் கொடுத்தான். ரொம்ப நல்ல பிளாஸ்ட் கொடுத்தான். இப்போ நமக்கு 7,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டானா நமக்கு ரிஸ்க்குன்றதுனால வெறும் 2,000 தான் நம்ம ரிஸ்க் எடுத்தோம். இப்போதைக்கு 7,300 ரூபா. இப்போதைக்கு 7,300 ரூபா, 7,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிக்கலாம் ஸ்கேல்பிங்கில். இன்றைக்கி ஓகே கொடுத்துட்றோம். ரோபோவில் பார்க்கலாம். புக் ஆயிடுச்சு. 6,700 ரூபா இன்றைக்கி ஸ்கேல்பிங்கில் புக் பண்ணிட்டோம் ப்ராஃபிட். பார்க்கலாம். ரோபோவில் எந்த ட்ரேடும் வரல. மேபி வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து 144 வந்துன்னா நமக்கு ட்ரேட் கிடைக்கலாம். அதே போல் புட் ஆப்ஷன் வந்து 876 வந்தால் நமக்கு ட்ரேட் கிடைக்கலாம். இன்னும் டைம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 1:10 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் 37,600 புட்டு கரெக்டாக நம்முடைய செல் ரேஞ்சை தொட்டுட்டு கீழே வந்துட்டுருக்கு. 37,600 காலில் எந்த ஓட்டமும் இல்லை. ஏன்னா அது 144 வரத்துக்கு இன்னும் 50 பாயிண்ட் இருக்குது. புட்டு மட்டும் ட்ரிகர் ஆகிருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டிலே நமக்கு வந்து ட்ரிகரை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் என்னென்னா இப்போ இங்கே வந்து ட்ரிகர் எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் வந்து கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா மார்க்கெட் கரெக்டாக நம்மளுடைய செல் ட்ரிகர் லெவலில் தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும். 2,000, 3,000 ரிஸ்க் இருக்கும். இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும். ஆனால் என்னோடய கணக்கு வந்து கண்டிப்பாக இது மார்க்கெட் வந்து கீழே தான் வந்தாகணும் புட் ஆப்ஷன். அதாவது மார்க்கெட் கொஞ்சம் ரிகவரி ஆகணும். இப்போது பார்க்கலாம். இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்குது. இப்போ இந்த கேண்டில் முடிய போகுது. முடிஞ்சதுன்னா உடனே சிக்னல் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
807 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கரெக்டாக செல் எடுத்திருக்கு. ரோபோவில் பார்க்கலாம். ரோபோவில் ஷார்ட் எடுத்திருக்கு ஒரு லாட்டு. நெஸ்ட்டில் பார்க்கலாம். நெஸ்ட்டில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. போட்ட உடனே 400 ரூபா மைனஸ் காட்டுது. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 2 மணி 20 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் புட் ஆப்ஷன் ஆல்ரெடி செல் இருந்தது, கீழே வந்துட்டுருக்கு. அதே போல் 37,600 கால் ஆப்ஷன் இப்போ புதுசாக பை வந்திருக்கு. ரோபோவில் எடுத்திருக்கு, நெஸ்ட்லேயும் எடுத்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஒரு 7,600 ரூபா கிட்ட இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து பார்க்குறோம் கரெக்டாக 2 மணி 40 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோபோ மூலமாக போட்டதுலேயே வந்து ஒரு 5,000 மேலே ப்ராஃபிட் இருக்குது. நியர்லி 5,000 கிட்டே இருக்குது. அதாவது நமக்கு கால் ஆப்ஷன் பார்த்தோன்னா 144 கிட்ட பை ஆனது 200 ரூபா கிட்ட இருக்குது. அதே போல் புட் ஆப்ஷன் பார்க்குறோம் நமக்கு வந்து 876 ஷார்ட் அடித்தது 663 இருக்குது, 663 இருக்குது, 675 இருக்குது. இப்போதைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்க்குறோம் ஒரு 11,000 ரூபா கிட்ட இருக்குது. இது நமக்கு போதுமானது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இது இன்றைக்கி. ஸோ எல்லா பொசிஷனுமே கட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் ஆல் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம், ரோபோக்கு வரோம். ஒன்று ஒன்றா கட் ஆகும் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா கட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 11,300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ரோபோவில் மட்டுமே பார்த்தோன்னா ஒரு 4,500 ரூபா 4,600 ரூபா கிட்ட இருக்குது. ஸ்கேல்பிங்கில் ஒரு 6,700 ரூபா இருக்குது. ஓவரால் 11,300 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிருச்சு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.